இன்னைக்கு நம்ம தேங்காவை அதோட ஓட்டுல இருந்து ஈஸியா எடுத்து எப்படி 6 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் 4 வகையான வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். அத இந்த மாதிரி 2ஆ உடைச்சு பிரிச்சுக்கலாம். இப்ப ஒரு பகுதியை தண்ணியில போட்டுடலாம். தண்ணியில முக்கக்கூடாது, 3/4 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஹை ஃப்ளேம்ல வச்சு 10 to 15 நிமிஷம் கொதிக்க வைங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். தண்ணி உள்ள போயிடக்கூடாது, வெளியில மட்டும்தான் தண்ணி இருக்கணும். அதனால 3/4 தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வெளியில எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா ஆற வைங்க. இது மெத்தட் 2. இன்னொரு பகுதியை வந்து நான் இந்த மாதிரி நெருப்பில் வச்சு திருப்பி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா இடமும் தேங்காயோட ஓட்டில் படுற மாதிரி இப்படி காட்டுங்க. இந்த மாதிரி திருப்பி இடுக்கி வச்சு திருப்பி விடுங்க. நீங்கள் இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணி தேங்காயோட ஓட்டை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக 2 மெத்தட் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தேங்காயோட எல்லா பக்கமும் திருப்பி காட்டுங்க. தேங்காயோடு எல்லா பக்கமும் லைட்டாக கருகின உடனே இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில எடுத்துடலாம். இதையும் நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இது 2த்தையும் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா தேங்காவை இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஓரங்களில் இப்படி லைட்டாக இப்படி எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தேங்காய் வெளியில் வந்துடும். இதோட கான்செப்ட் வந்து தேங்காய் ஓட்டை நம்ம ட்ரை பண்ணுறது ஈரமாக இருக்கும். பொதுவாக தேங்காயோட ஓடு அந்த ஈரப்பதம் எல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு கொதிக்க வைக்கிறதோ இல்லை இந்த மாதிரி நெருப்பில் சுட்டாலோ இந்த மாதிரி ஈரப்பதம் போயிட்டு ஈஸியாக நமக்கு தேங்காய் வந்து வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சுலபமாக நம்ம தேங்காய் அழகாக வெளியில் எடுத்துட்டோம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பகுதியையும் நம்ம பிரித்து எடுத்துட்டு இதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பீலரோ இல்லை கத்தியோ வச்சு இந்த தேங்காயோட தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேரட் துருவறதை எடுத்து தோல் சீவி வெட்டி வச்சிருக்கிற தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி அதில் வச்சு திருவி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சுலபமா நம்ம தேங்காவை துருவி எடுத்துட்டோம். இந்த மெத்தட் கஷ்டமா இருந்துச்சுன்னா சின்ன துண்டுகளா தேங்காவை கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தேங்காய் துருவலை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ள போட்டு ஃப்ரீசர்ல 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.